என்னாகமும் 11வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது மோசேவும் அங்கே ரொம்ப கோபமாக இருக்கார், ரொம்ப அப்செட்டாக இருக்கார். அது மாதிரி கர்த்தரும் ரொம்ப அப்செட்டாக இருக்கார். யாருனாலனா இஸ்ரேல் ஜனங்க வந்து முறுமுறுக்கிற காரியத்தினால அதை கேள்விப்பட்டு அதை கேட்டு அவங்க வந்து 2 பேரும் ரொம்ப துக்கமாக இருக்காங்க. அது என்ன அவங்க முறுமுறுக்கிறாங்கன்னா, சாதாரண சாப்பாடு ஐட்டம்காக எகிப்தில் இருந்த வெள்ளரிக்காய் இல்லை, வெங்காயம் இல்லை, வெள்ளை பூண்டு இல்லை, கறி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பழக்கம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அந்த ஆசை, அந்த இச்சை எப்படி வந்ததுன்னா, அதுலேயே 4வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்நிய ஜனங்கள் அது வந்து எகிப்திலேருந்து அவங்க கூட கிளம்புனவங்க இல்லை, இஸ்ரேல் ஜனங்க அவங்க இல்லை. ஆனால் அவங்க அந்த ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது நடுவில் வேறு வேறு இடத்துலேருந்து வந்த அந்த ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த இச்சை இருந்தது. ஆனால் அவங்க அந்த இஸ்ரேல் ஜனங்க கூடயே இருந்தனால அவங்களோட அந்த காரியம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாதிச்சு இஸ்ரேல் ஜனங்க வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னதுன்னா, அந்த சாதாரண கூட வந்தவங்கள அந்த அந்த காரியத்தை அவங்க யோசிச்சு இஸ்ரேல் ஜனங்க ஆதி காலத்துல இருந்த தேவனை மோசையும் எப்படி எகிப்திலிருந்து அவங்கள காப்பாற்றி எப்படிலாம் அவங்க கூட்டிட்டு வந்தாங்க, எல்லா அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவங்கள்ட்ட பண்ண நன்மையெல்லாம் மறந்து அவங்களுக்கு அகேன்ஸ்ட்ல வந்து ஆயிடுறாங்க. அது போலதான் நம்ம எப்பயாவது சில 2-3 பேர் இப்போ வந்த நண்பர்கள் அவங்கள்ட்ட ஆலோசனைகள் நம்ம கேட்டு நம்மளுக்கு நன்மை பண்ண தேவனை நம்ம எப்பயாவது நம்ம மறந்துடுறோம், அவருக்கு அகேன்ஸ்ட் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம். அவர் நம்மளுக்கு பெரிய ஒரு கானான் தேசத்தை போல ஆசீர்வாதம் இனால வச்சிருக்கும் போது கூட நம்ம தவறான ஆலோசனைகளை கேட்டு ஆண்டருக்கு அகேன்ஸ்ட்ல நம்ம போய் நம்மளோட ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடுறோம். இது போலதான் இஸ்ரேல் ஜனங்க வந்து அவங்க ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. நம்ம ஞானமாக இருப்போம், யாரை நம்ம வந்து நம்ம பவுண்ட்ரிக்குள்ளே அலோவ் பண்ணுறோம், யார்கிட்ட ஆலோசனை நம்ம கேட்குறோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். காட் பிளஸ் யூ.